அல்லாஹ்வுடைய ராஜ்யமா இருந்தாலும் நம்ம எல்லாம் நுழைய முடியாத அல்லாஹ்வுடைய ராஜ்யம், வேற எந்த சக்திக்கும் ஊடுருவ முடியாத அல்லாஹ்வுடைய ராஜ்யம் அங்க ஆரம்பிக்குது. அங்க யாருக்கும் போய் முதல் வானத்துக்கு போய் என்ன செய்யறாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட போகும்பொழுதுதான் இது நடக்குது. அதனால வானங்கிறது மனுஷன்லாம் அவனை கண்டுபிடிக்காத இடத்துல இருந்து நீ விளங்கிக்கணும் ஃபர்ஸ்ட் வானங்கிறது. அப்புறம் அதுக்கு மேல வானங்கள் நிறைய இருக்குது. அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஃபன்தலக்து மா ஜிப்ரீல், ஜிப்ரீலோடு நான் சென்றேன், ஹத்தா அதைன ஸமா துன்யா, கீழ் வானத்திற்கு முதல் வானத்திற்கு அல்லது துன்யாவுக்கு பக்கத்தில் உள்ள வானத்திற்கு நாங்கள் சென்றோம். நெருங்கின உடனே மன்ஹாதான்னு கேட்கப்பட்டது. கால ஜிப்ரீல், ஜிப்ரீல் என்று அவர் சொன்னாரு. கீழ உம்மக்க, உம்மோடு யார் வந்திருக்கிறார் என்று கேட்கப்பட்டது. கால முஹம்மத், முகமது வந்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. முகமதுலாம் வந்தாலும் அவங்க எடுத்துக்கிற மாட்டாங்கல்ல, அல்லாஹ் அழைச்சிட்டு வர சொன்னா நீ அப்படி கூட்டு வரியா அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. ஒரு சில இலகி அவருக்கு என்ன ஆள் அனுப்பி அல்லாஹ் கூட்டு சொன்னானா, ஆமா அல்லாஹ் தான் சொல்லி இருக்கிறான். அப்ப அல்லாஹ் சொன்னது மலைக்கு மீற மாட்டார்ல, அதுக்கு மேல விரும்பி பண்ண மாட்டாங்க. கேட்டதுக்கு பதில் வந்து சரின்னு சொல்லிட்டு வாழ்த்து சொல்றாங்க. முதல் வானத்திற்கு போறாங்க. முதல் வானத்திற்கு போனா அங்க அல்லாஹ் யாரை காட்டுறான்னு கேட்டா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அங்க இருக்கிறாங்க. முதல் மனிதர், நம்ம எல்லாருக்கும் தந்தையா இருக்கக்கூடிய ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அங்கே காண்கிறேன். ஆதம், ஆதம் இடத்திலே நான் வந்தேன். சல்லம்து அலைஹி, அவருக்கு நான் சலாம் சொன்னேன். ஃபகால மர்ஹபன் பிக மின் இப்னின் வ நபியின், மகனாகவும் நபியாகவும், அவருக்கு மகன் தானே, எல்லாரும் ஆதமுக்கு மகன் தானே, அவர்தான முதல் மனிதரு, மகனாகவும் நபியாகவும் இருக்கக்கூடிய உமக்கு நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. அப்படிங்கிறது புகாரியில வரக்கூடிய அறிவிப்பு. அதே புகாரியில இன்னொரு ரிவாயத்தில் எப்படி வருதுன்னா, நான் அங்க போன பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள். என்னிடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ஹாதா அபூக ஆதம், இவர்தான் அறிமுகப்படுத்துறாங்க. மற்றதுல அந்த அறிமுகப்படுத்தின செய்தி வரல. இன்னொரு அறிவிப்புல ஜிப்ரீல் என்ன செய்யறாங்க, இந்த உட்கார்ந்துருக்காருல அவர் தான் ஆதம், உனக்கெல்லாம் மூதாதையர் தகப்பனார், அதனால இப்ப சல்லிம் அலைஹி, அவருக்கு சலான் சொல்லுண்டாங்க. நான் சலான் சொன்னேன், அவர் பதில் சலான் சொன்னாரு. அப்புறமேல வாழ்த்து சொன்னாரு, சாலிகான மகனுக்கு, சாலிகான நபிக்கு வாழ்த்துக்கள் என்று மர்ஹபன் சொன்னாரு அப்படின்னு சொல்லி புகாரியில இருக்குது. அப்புறம் முஸ்லிம்ல வரக்கூடிய இன்னொரு அறிவிப்புல வாழ்த்தும் சொன்னாரு, வதஆலி பிஹைரின், நல்ல விஷயங்களுக்காக எனக்கு துஆவும் செஞ்சாரு, அல்லாஹ் அவனை நல்லபடி ஆக்கி வைக்கிறது எனக்காக ஒரு துஆவும் செய்தாரு என்று சொல்லி இந்த முதல் வானத்தில் உள்ளத ரசூல் ஸல்லல்லாஹு அவ்வளவுதான் சொல்றாங்க, வேற ஒன்னையும் பார்க்கல. முதல் வானத்துக்கு போறாங்க, அங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்கிறாங்க. இவர் தான் அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. சலாமும் சொல்றாங்க, பதில் சலாமும் சொல்றாரு, அவர் துஆவும் செஞ்சிடறாங்க. அப்புறமேலே ஃபஅதைன ஸமா சானியா, அடுத்து என்ன வானம் 7 இருக்குதுன்னு நம்ம நம்பணும். குர்ஆன்ல அல்லாஹ் தெளிவாகவே அப்படி சொல்லி காட்டுறான். சபா சமாவாத்தின், 7 வானங்கள் என்று பல இடங்கள்ல குர்ஆன்ல 7 குறிப்பிட்டு அல்லாஹ் சொல்றதுனால 7 வானம் 7 நம்ம நம்பணும். அப்ப முதல் வானத்தை கடந்த பிறகு 2வது வானத்துக்கு போனோம். இதே மாதிரி மன்ஹா யார் என்று கேட்கப்படுது. ஜிப்ரீல் வந்திருக்கேங்கிறாரு, உம்மோடு யார் வந்திருக்காருன்னு கேட்கப்படுது, முகமது வந்திருக்காருன்னு சொல்றாரு, ஆள் அனுப்ப அழைத்து வர சொல்லப்பட்டதான்னு கேட்கிறாரு, ஆமான்னு சொல்றாங்க. அவருக்கு வாழ்த்துக்கள்லாம் சொல்லப்படும். இதே மாதிரி அங்க வாழ்த்து சொல்லி உள்ள நுழைகிறேன். அங்க போனா ஈசா அலைஹிஸ்ஸலாமும் யஹ்யா அலைஹிஸ்ஸலாமும் அங்க இருக்கிறாங்க. 2வது வானத்துல, முதல் வானத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பாக்குறாங்க. இதெல்லாம் எப்படி பார்க்க முடிச்சு நான் கடைசியா விளக்குறேன். சம்பவத்தை சொல்லிவிட்டு அது எப்படி இங்க பைத்துல் முகத்தஸையும் பார்த்துட்டு அப்புறம் அங்கேயும் போய் எப்படி பாக்குறது, இது எப்படி சாத்தியம் அப்படிங்கறதெல்லாம் நம்ம 2வது பாத்துக்கிறோம் விளக்கத்துல. அப்ப ஃபதைது அலா ஈசா வ யஹ்யா, அங்க 2வது வானத்துல 2 பேரை பாக்குறாங்க, ஈசா நபியையும் யஹ்யா நபியையும் பாக்குறாங்க. 2 பேருமே மர்ஹபன் பிக்க, உமக்கு வாழ்த்து உண்டாகட்டும், மின் அஹின் வ நபியின், நபியாகவும் உடன் பிறந்த சகோதரராகவும் வந்திருக்கிறீர். எல்லா முஸ்லீம் சகோதரர் தானே, ஆதம் மட்டும் தான் மகன் சொல்லுவாரு, மத்த எல்லாம் சகோதரன் தானே சொல்லிக்கிறேன்னு, சகோதரருக்கு வாழ்த்துக்கள் சொல்லி அவங்க 2 பேரும் சொன்னாங்க. இப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. புகாரில வரக்கூடிய இன்னொரு ரிவாயத்துல 2வது வானத்தில் இத்ரீஸ் நபியை பார்த்ததாக வருது. இது எந்த ரிவாயத்துல வருதுன்னு கேட்டா, நேற்று சொன்னேன்ல, இந்த ஷரீக்குங்கிறவர் கொஞ்சம் குழப்பறாருன்னு சொல்லி, அதாவது நபி ஆகுறதுக்கு முன்னாடியே மேராஜ் நடந்துங்கிறாரு ஒருத்தர், அவருடைய அறிவிப்புல தான் வருது. அந்த அறிவிப்பை நம்ம தூர விட்டுரும் பொழுது இந்த 2வது வானத்தில் இத்ரீஸ்ங்கிற அறிவிப்பை விட்டுற வேண்டியதான். அது எந்த அறிவிப்புல வருதுன்னா, நபி ஆகுறதுக்கு முன்னாடியே ரசூலுல்லாஹ் மேராஜுக்கு போனாங்கன்னு ஒருத்தர் அறிவிக்கிறார். அவருடைய அறிவிப்புல தான் இப்படி வருது, புகார்லாம் இருக்குது. இவர் நம்பகமான ஆள் இல்லைங்கிறனால அந்த அறிவிப்பை எல்லாருமே ஓரம் கட்டிட்டாங்க, அந்த அறிவிப்பை விட்டுற வேண்டியதான். அப்ப 2வது வானத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தது
ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி தான். ஈசா நபி யஹ்யா நபியும் சின்னதா பக்க சின்னமா மக பெரியவா மக தான். அந்த மாதிரியான ஒரு தூரத்து உறவுல உள்ளவங்க, ஒரு காலத்தில் உள்ளவங்க, அவங்க ரெண்டு பேரையும் பாக்குறாங்க. அப்புறமேலே பார்த்தீங்கன்னா சமா சாலிதா, மூன்றாவது வானத்திற்கு நாங்கள் வருகிறோம். இதே மாதிரி சம்பவம் தான், அதனால கௌரவம் வேண்டியதில்லை, சட்டம் போட்டிடலாம். மூன்றாவது வானத்துக்கு வருகிறோம். யார் என்று கேட்கப்படுகிறது? ஜிப்ரீல் என்று சொல்லப்படுகிறது. உம்மோடு யார் என்று கேட்கப்படுகிறது? முகமது என்று பதில் சொல்லப்படுகிறது. அழைத்து வர சொல்லி உத்தரவு இருக்கிறதா என்று கேட்கப்படுகிறது. ஆமா என்று சொல்லப்பட்ட உடனே வாங்க வாழ்த்துக்கள், வந்தவருக்கும் வாழ்த்து, உமக்கும் வாழ்த்து என்று சொல்லப்படுகிறது. உடனே மூன்றாவது வானத்துக்குள்ள நுழைகிறதுக்கு நாங்கள் அனுமதிக்கப்பட்டோம் அப்படிங்கிறாங்க. அங்க போனா அத்தைத்து அலா யூசுஃப, அங்க யார் இருக்காருன்னா யூசுப் நபி இருக்காரு. யூசுப் நபியை நான் பார்க்கிறேன். அவருக்கு நான் சலாம் சொன்னேன். அவர் சகோதரரை வாழ்த்துக்கள், நபியே வாழ்த்துக்கள் என்று சொல்லி எனக்கு வாழ்த்து சொன்னாரு. முஸ்லீம்ல வரக்கூடிய ஒரு அறிவிப்புல யூசுப் நபியை பத்தி வர்றதுனால அவரை கொஞ்சம் வர்ணிச்சுன்னு சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யூசுஃபை நான் பார்த்தேன். இது ஹுவ கது உஅத்திய ஷத்ரல் ஹுஸ்னி, அழகில் பாதி அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறதை நான் பார்த்தேன். உலகத்தில் உள்ள அவ்வளவு பேர் அழகையும் சேர்த்தா அவருக்கு மட்டும் பாதி, மற்ற எல்லாத்துக்கும் பாதி எல்லாம் பங்கு வச்சு கொடுத்துருக்கான். அந்த பாதியில தான் அழகி போட்டிலாம் நடந்துகிட்டு இருக்குது. உலகத்தில் உள்ள மொத்த அழகையும் அல்ல ரெண்டு பார்ட்டா வச்சு அவருக்கு மட்டும் அல்ல பாதியை கொடுத்திருக்கான்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. இது மிகையான வர்ணனை நினைக்க முடியாது. இது உண்மையில கரெக்டான வர்ணனை என்பதற்கு குர்ஆனே நமக்கு சாட்சி சொல்லுது. ஏன்னா யூசுப் நபியை பார்த்த உடனே பொம்பளை தான் கையை வெட்டிக்கிறாங்கன்னு பாருங்களேன். இப்படி யாராவது செய்வாங்களா? கையை வெட்டி ரத்தம் ஓடுறது தெரியாத அளவுக்கு பாக்குறாங்கன்னா, அது எல்லா பெண்களும் அவர் மீது அப்படி லைட் பார்த்திருக்கிறாங்கன்னா அப்படி ஒரு பேரழகு, வைத்தகண்ணை எடுக்க முடியாத அளவுக்கு உள்ள பேரழகு அவருக்கு இருந்திருக்குது. அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க? ஒத்துக்கிறாங்க, சொல்றாங்க. அவரை நான் பார்த்தேன், உலகத்து அழகில் எல்லாம் பாதி அழகு அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த நிலையில யூசுப் நபியை பார்த்தேங்கிறாங்க. இது மூன்றாவது வானத்துல. ஃபர்ஸ்ட் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், இரண்டாவது ரெண்டு நபி ஈசாவும் யஹ்யாவும், மூணாவது வானத்துல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பார்க்கப்படுறாங்க. பார்த்தீங்க சமார் ராபியா, நான்காவது வானத்திற்கு அப்புறம் வருகிறோம். வந்தா மன்ஹாதா, யார் என்று கேட்கப்படுகிறது. ஜிப்ரீல் என்று அவர் சொல்கிறார். உம்மோடு வந்தது யார்? முகமது. அழைப்பு இருக்கிறதா? இருக்கிறது, வாழ்த்துக்கள், அவருக்கும் வாழ்த்து, உனக்கும் வாழ்த்து அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அப்ப நாலாவது வானத்துல அத்தைத்தோலா இத்ரீஸ் நபி நான் வருகிறேன். இத்ரீஸ் நபி அல்லாஹ் காட்டுறான். இத்ரீஸ் நபிக்கு வந்தவன அவருக்கு சலாம் சொன்னேன், அவர் பதில் சலாம் சொன்னாரு, வாழ்த்து சொன்னாரு, சகோதரரே நபியே வாழ்த்துக்கள் அவர் சொன்னாருன்னு சொல்லி வந்துருது. அதுக்கப்புறம் அதே நாலாவது வானத்துல ஹாரூன் நபியை பார்த்ததாக ஒரு அறிவிப்பு இருக்குது. அது மற்றவர் அறிவிக்கிறது. எல்லாம் ஒரு குழப்பறாரு. அவர் மக்காவில் இருக்கும்போது மேராஜ் நினைச்சுக்கிறாரு, இந்த வானத்தெல்லாம் ஏற்கு மாறா சொல்றாரு. நேற்று ஒரு அறிவிப்பு சொன்னேன்ல, அவராக்கு சொல்றாரு நாலாவது வானத்துல ஹாரூன் சொல்லி, அந்த அறிவிப்பை விட்டுருங்க, இதுதான் கரெக்டான அறிவிப்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சமால் காமிசா, ஐந்தாவது வானத்திற்கு நான் வருகிறேன். வந்தா யார் என்று கேட்கப்படுவது. ஜிப்ரீல் அவர் சொன்னாரு. கூட யாருன்னு கேட்டாங்க. முகமதுன்னு சொன்னாரு. அழைப்பு இருக்கான்னு கேட்டாங்க. ஆமான்னு சொன்னாரு. வாழ்த்து எனக்கும் அவருக்கு சேர்த்து வாழ்த்து சொன்னாங்க. அங்க போனா ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தை ஐந்தாவது வானத்தில் நான் காணுகிறேன். ஹாரூன் நபி ஐந்தாவது வானம், அவருக்கு நான் சலாம் சொன்னேன், அவர் வாழ்த்து சொன்னாரு, சகோதரரே நபியே வாழ்த்துக்கள் என்று அவர் சொன்னார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அலசமாய் சாதிசா, ஆறாவது வானத்திற்கு நான் வந்தோன்னு இதே மாதிரி யாருன்னு கேட்கப்பட்டுச்சு. ஜிப்ரீல் சொன்னாரு. கூட யாருன்னு கேட்கப்பட்டுச்சு. முகமதுன்னாரு. அழைப்பு இருக்கான்னு கேட்கப்பட்டுச்சு. ஆமான்னு சொன்னாரு. அவருக்கும் வாழ்த்து, உனக்கும். இதே வாசம் அப்படியே வரும், ஹதீஸ்ல அப்படியே வரும். ஃபஅதைத்து அலா மூசா, அங்க பார்த்தா மூசா நபி அவர்களே நான் பார்க்கிறேன். ஃபஸல்லம்து அலைஹி, அவருக்கு நான் சலாம் சொல்றேன். மூசா நபி மூணாவது தடவை பாக்குறாங்க. கபர்ல தொழும்போது பார்த்துட்டாங்க. மறுபடியும் எல்லாருக்கும் இமாம் தொழுதாங்கல்ல, அவ்வளவு நபிக்கும் அப்போ ஒரு தடவை பாக்குறாங்க. இப்ப ஆறாவது வானத்துல வர மூசா நபியை பாக்குறாங்க, இங்கேயும் பாக்குறாங்க. ஃபஸல்லம்து அலைஹி, அவர் மீது நான் சலாம் சொல்றேன். ஃபகால மர்ஹபன் பிக, வாழ்த்துக்கள் சொன்னாரு. நபிக்கு வாழ்த்து, சகோதரருக்கு வாழ்த்துண்டாரு. வாழ்த்துண்ட உடனே அங்க மட்டும் ஒரு கூடுதலா ஒரு சம்பவம் நடக்குது. மற்ற இதெல்லாம் சலாம் சொல்லி போயிட்டே இருக்கிறாங்க. என்ன வேற வேற இதெல்லாம் காட்டுறதுல கூட்டிட்டு போறேன், போற இடத்துல அப்படி இப்படி சலாம் சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. வேகமா பிரயாணம் வேகமா போயிட்டு இருக்குது. சலாஞ்சோரோட நிப்பாட்டிக்கிட்டு, அவ்வளவுதான். அங்க வேற ஒரு கலந்துரையாடல் பேச்சுவார்த்தைகள் இடமே இல்ல. சர்ன்னு வேகமா சலாம் சொல்லிட்டு போயிட்டு இருக்க வண்டி. அப்ப மூசா நபியை கடந்த உடனே